ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். இது கேள்விப்பட்ட உடனே உண்மையிலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஆந்திர பிரதேஷ் மாநிலம் விசாகப்பட்டினம், இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு 6 வயசு குழந்தைய டீச்சர் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை பயந்துச்சு, என்னை அடிக்காதீங்கன்னு சொல்லுது. இவங்க கேட்காம மறுபடியும் அடிக்கிறாங்க, பயமுறுத்துற மாதிரி பண்ணுறாங்க. அந்த குழந்தை ஸ்பாட்லேயே இறந்துச்சு. ஒரு குழந்தைய அந்த ஸ்டாஃபால் ஹேண்டில் பண்ண முடியல, எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியல. இவங்க எல்லாம் என்ன மயிருக்கு அந்த ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறாங்க? இவங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்க என்ன தகுதி இருக்குது? ஒரு அடிப்படையான ஒரு தகுதி, ஒரு பிஹேவியர் கூட தெரியாமல் இருக்காங்க. இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு பார்த்தீங்களா இந்த ஃபேமிலிக்கு. இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் எனக்கு தோணுச்சு. நான் அதில் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னதுன்னா, டீச்சர்ஸ் தயவு செய்து குழந்தைங்களை ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. ரொம்ப படி மக்கப் பண்ண அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணாதீங்க. இதனால் குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் தான் ஜாஸ்தி ஆகுது. சில குழந்தைங்க இதனாலேயே அவங்க ஸ்கூல் மேலே ஒரு இரிட்டேஷன் வருது. இதனாலே ட்ரக்ஸுக்கு கூட அவங்க அடிக்ட் ஆகுறாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கூல் நிர்வாகம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்க மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் விடுபடுறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக வரும். மூணாவது, நியர்பை ஏரியாஸில் அவங்க விசிட் பண்ணலாம். பக்கத்தில் உள்ள நேச்சர் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி இடங்களில் அவங்க விசிட் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதனால் பல பிரச்சனைகள் நம்ம தவிர்க்கலாம். ஃபோர்த்து, டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது ரெண்டாவது, டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் நான் சொல்லலை, ஒரு சில டீச்சர்ஸுக்கு இன்னுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இன்னும் தெரியலை. அந்த இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ கண்டிப்பாக ஒரு செஷன், கவுன்சிலிங் செஷன் கொடுத்தா கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அஞ்சாவது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹார்டாக நடக்காமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதனால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.